வெல்கம் பேக் வியூவர்ஸ். நீங்கள் பார்த்துட்டு தேனி தமிழா. நம்ம இன்றைக்கி போடியிலேருந்து ரைடு எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம்னா, அரமனை ஸ்டாப்லேருந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணுறோங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, போடி அவுட்டரில் இருக்க பெரியாத்துக்கொம்பை ஃபால்ஸுக்கு போகிறோங்க. நான் நல்லா இருக்கேங்க, நீங்களாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஆல்ரெடி பெரியாத்துக்கொம்பை ஃபால்ஸை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த வீடியோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க. நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்கை தட்டி விடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் லைக்கும் தான் இந்த மாதிரி புது புது இடங்களை உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த ரோடை பார்த்துக்கோங்க. ரைட் எடுத்திங்கன்னா வேட்டவராயன் கோயில் சைடு போயிடும், அதில் இந்த சைடு போயிடாதீங்க. இந்த எட்ஜில் இருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா போடி ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ரெட்டவாய்க்கால் குரங்கணி போகிற பாதை. நம்ம போக வேண்டியது ஸ்ட்ரெயிட்டாக இந்த ரோட்டில் ஒரே ரோடு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போனீங்கன்னா எங்கேயுமே பிரிய வேண்டிய அவசியம் இல்லை. முன்னாடி நம்ம குவார்ட்டர்ஸ்லேருந்து ரைட் எடுக்கணும், அது வரைக்கும் இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஒரே ரோடு தான். நம்ம இந்த ரோட்டில் நேராக ட்ராவல் பண்ணோம்னா அகமலை தீயூத்து போகிற பாதை. இந்த போர்ட்லேருந்து நம்ம ரைட் எடுக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா தீயூத்து போகிற பாதைக்கும் அகமலை ரோட்டில் போய் விட்டுரும். வனத்தை சார்பாக போர்டு வச்சுருக்காங்க, காட்டு எருமைங்க வந்து இந்த சைடு அதிகமாக இருக்குன்ட்டு. ஸோ கொஞ்சம் போகிறவங்க கவனமாக போங்க. இந்த ஏரியாவில் புதுசாக ஏதோ ஒரு காலனி மாதிரி ஏரியா கட்டியிருக்காங்க, தண்ணி டாங்கிலாம் கட்டியிருக்காங்க. நம்ம லாஸ்ட் டைம் வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இல்லை, ஃபுல்லாக காடாக தான் இருந்தது. இப்போ வந்து க்ளீன் பண்ணி இந்த இடத்துல வந்து ஒரு காலனி ஏரியா மாதிரி கட்டியிருக்காங்க. தொகுப்பு வீடுகளாக இருக்குது, ஒரு வாட்டர் டேங்க் ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க குடிநீர் வசதிக்கு. பாருங்க, ஏதோ ஒரு போர்டு வச்சுருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த மாதிரி இல்லை. வாங்க என்னென்னு பார்ப்போம். தமிழ்நாடு காவல்துறை சார்பாக ஒரு எச்சரிக்கை போர்டு வச்சுருக்காங்க. என்னென்னா, இந்த இடத்துல குளிக்க சென்று சுழலில் சிக்கி பலர் உயிர்ந்திருக்காங்க. அதனால் இந்த இடத்துக்கு யாரும் குளிக்கிறதுக்கோ இல்லை மது உபயோகப்படுத்தவோ யாரும் உள்ளே போகவோ வேணாம் சொல்லி ஒரு எச்சரிக்கை போர்டு வச்சுருக்காங்க. ஃபுல்லாக இப்போ ரீசெண்டாக பெஞ்ச மழைனால ரோடே கொஞ்சம் மாறி தான் இருக்குது. பாதை எல்லாமே ஃபுல்லாக வந்து அடைச்சிருக்கு. இப்போ ரீசெண்டாக தான் உழுதுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாந்தோப்பில், அதனால் பாதை ஃபுல்லாக அடைச்சிருக்கு. ஃபால்ஸ் அந்த தண்ணி விழுகிற சவுண்டை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டருக்கு முன்னாடியே வந்து நம்மளால் கேட்க முடியுது நல்லா. ஃபைனலாக நம்ம ஸ்பாட் ரீச் ஆகிட்டோம். இது இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் அபாயகரமான ஃபால்ஸ்னு சொல்லலாம்.
ஏன்னா இங்கே எப்போ மழை வருது, எப்போ காட்டாற்று வெள்ளம் வருதுன்னு வந்து கணிக்க முடியலை. அதனால தான் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து தடை பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இங்கே வரவங்க யாரும் குளிக்க வேணாம். ஏன்னா நாங்கள் கிளம்புறப்பே பார்த்தீங்கன்னா போடியில் வந்து நல்லா கிளைமேட் வந்து வெயிலடிக்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த இடத்த ரீச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், முடிய கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். மலைத்துளிகள் விழுகிற மாதிரி சாரல் மழை ஆரம்பிக்குது. இந்த இடம் தடை பண்ணதுக்கு ரீசன் கூட இதாக கூட இருக்கலாம். ஏன்னா எப்போ மழை பெய்யுது, எப்போ காட்டாற்று வெள்ளம் வருதுன்றது நம்மளால் கணிக்க முடியாது. சப்போஸ் நம்ம குளிச்சுட்ருக்கப்போ மேலே வடக்கு மலையில் வந்து மழை பெஞ்சு அது வெள்ளமாக வந்துச்சுன்னா நம்மளால் தப்பிக்க முடியாது. ஸோ அதனால தான் தடை பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயந்தான். இருந்தாலும் இயற்கையை வந்து நம்ம வந்து கணிக்க முடியாது. இந்த இடத்த சிம்பிளாக சொல்லணும்னா, கொடைக்கானல் எப்படி வெளி ஃபால்ஸ் இருக்கோ அதே மாதிரி நம்மளால் ரசிக்க தான் முடியும், குளிக்க முடியாது. ஸோ கூடிய சீக்கிரம் வேறு ஒரு வீடியோ சந்திக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.